Hi students, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு சூப்பரான கண்டென்ட்டும் உங்க வீடியோல நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஓகே. மாணவர்களே வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே பிசிக்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் குறைக்கப்பட்ட பாடப்பகுதி, அதாவது ரெடியூசிங் சிலபஸ் ஃபார் த 2020-2021 அப்படிங்கிற அந்த சீரியலில் அந்த வரிசையில் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மார்க். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எத்தனை ஸ்டார் சிம்பிள் வேணாலும் அதை கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு 5 மார்க்கு. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். தமிழில் ஒரு நீண்ட கடத்தியில் மின்னோட்டம் நீண்ட கடத்தினா ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதை நம்ம இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பயட் சாவர்ட் லா அந்த விதியை யூஸ் பண்ணி, அந்த லாவை யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரைட். அதுக்கு முன்னாடி டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் வச்சு எப்படி சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் படிக்காமல் எழுதுறது. அதாவது ஆக்சுவலாக இது என்ன சார் அப்படின்னா எம்என் அப்படின்னா லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், ஈரிலா நேர்கடத்தி அப்படின்னு பேர். ஐனா அந்த ஈரிலா நேர்கடத்தியில் பாயும் மின்னோட்டம், அதாவது கரண்ட் பாஸ் டு த கண்டக்டர். பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிண்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஏ ஃப்ரம் ஓ, அதாவது பிங்கிற புள்ளி ஓவிலிருந்து ஏ தொலைவில் அமைந்துள்ளது. டிஎல் அப்படிங்கிறது என்ன சார், மிகச்சிறிய கூறின், அதாவது கடத்தின் மிகச்சிறிய கூறு. ஸ்மால் எலமெண்ட் ஆன் த கண்டக்டர், ஒரு கடத்தியில் ஒரு சின்ன கூறு. எல் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் ஓ. எல் என்பது ஏக்கும் ஓக்குமான இடைப்பட்ட தொலைவு அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஆங்கிள் தீட்டாங்கிறது என்ன சார் அப்படின்னா டிஎலுக்கும் ஆருக்கும் இடையிலான கோணம். நெக்ஸ்ட் பிஏஓ அப்படிங்கிறது என்ன சார்னா பை மைனஸ் தீட்டா. இதெல்லாம் நம்ம டயக்ராம் வச்சு எழுதக்கூடிய ஒரு சின்ன ஸ்மால் எக்ஸ்பிளைன் விளக்கம். இப்போ நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் பயட் சாவர்ட் லா, அதாவது டிபி வெக்டர்ஸ் ஈக்குவல் டு ஐடிஎல் சைன் தி மியூ நாட் ஐ பை 4 டிஎல் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த விதியை அப்படியே நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். அதை அப்படியே யூஸ் பண்ணி இந்த இடத்துல பேசிக் கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படி சார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கண்டக்டர் அப்படின்னா, ஒரு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் அப்படின்னா அதில் ஒரு ஸ்மால் பார்ட் நான் கட் பண்ணுறேன். இதுதான் இந்த பார்ட் அப்படிங்கிறது என்ன சொன்னால் டிஎல். டிஎல் மீன்ஸ் ஸ்மால் எலமெண்ட், மிகச்சிறிய கூறு. அப்போ அந்த மிகச்சிறிய கூறினால் பியில் ஏற்படும் காந்தப்புலம் அதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்மால் எலமெண்ட் அட் பி, அதாவது அந்த ஸ்மால் எலமெண்ட்னால பியில் ஏற்படக்கூடிய காந்தப்புலம். எந்த அடிப்படையில், எந்த பேசிக்கில், பயட் சாவர்ட் லா. dB வெக்டர் ஈக்குவல் டு, அது அப்படியே எழுத வேண்டியதான், மியூ நாட் ஐ பை 4 dl வெக்டர் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா. ஈக்குவேஷன் நம்பர் 1. இது அப்படியே நீங்கள் அதை தெரிஞ்சு அதை அப்படியே எடுத்து எழுதினீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, அதாவது இந்த முக்கோணம், அதாவது பிஏஓன்னு இருக்கு பாருங்க, இதுக்கு நான் டேன் தீட்டா, இந்த இடத்துல என்னுடைய ஆங்கிள் எவ்வளோ சார் அப்படின்னா பை மைனஸ் தீட்டா. அப்போ டேன் பை மைனஸ் தீட்டா, டேன் தீட்டாங்கிறது என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் அப்படிங்கிறது ஏ, அட்ஜசன்ட் சைடுங்கிறது எல். அப்போ நமக்கு ஏ பை எல். ஆக்சுவலாக நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் டேன் பை மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது செகண்ட் கோடில் வரும். அப்போ அங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ் டேன் தீட்டா. இது மேக்ஸ் ரூல்ஸ், இது ட்ரிக்னாமெட்ரியில். அப்போ இந்த இடம் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு, அதாவது ஆக்சுவலாக மைனஸ் டேன் தீட்டான்னு ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும் பாருங்க, ஏ பை எல். எனக்கு என்ன வேணும் இந்த இடத்துல, இதை அப்படி கிராஸ் பண்ணுங்க, இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எல் tan தீட்டா ஈக்குவல் டு ஏ. எனக்கு என்ன வேணும், எல் தான் வேணும். அப்போ எல் ஈக்குவல் மைனஸ் 1 வேணும், ஏ பை tan தீட்டா. அப்போ பாருங்க இந்த இடத்துல இது என்ன அப்படின்னா 1 பை tan தீட்டா அப்படின்னா மேக்ஸில், கணிதத்தில் காட் தீட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல எப்படி இது மேலே போயிடுச்சு பாருங்க, இது அப்படியே மாற்றுங்க. இந்த இப்போ மேலே போணுச்சுன்னா எல் ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த 1 பை tan தீட்டாங்கிறது காட் தீட்டா அப்படின்னு ஆகிடும். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ நான் இந்த 2 என்ன பண்ணுறேன், அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎல், இந்த மைனஸ் ஏ அப்படியே இருக்கட்டும். இந்த காட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மேக்ஸில், கணிதத்தில்
மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. பாருங்க, இப்போ டிஎல் கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 3 முடிஞ்சு போச்சு. அடுத்தது இந்த முக்கோணத்துக்கு இந்த ட்ரையாங்கிளுக்கு அதே சைன் தீட்டா, அதாவது இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளோ சார் மைனஸ் பை மைனஸ் தீட்டா. இப்போ சைன் பை மைனஸ் தீட்டா, சைன் தீட்டாங்கிறதுனா ஆப்போசிட் பை ஹைப்போனெட்ஸ். ஆப்போசிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஏன்னு தெரியும், ஹைப்போனெட்ஸ் அப்படிங்கிறது ஆர்னு நமக்கு தெரியும். அப்போது சைன் பை மைனஸ் தீட்டாங்கிறது நமக்கு என்ன ஏ பை ஆர். மேக்ஸ் ரூல்ஸ் என்ன, சைன் பை மைனஸ் தீட்டாங்கிறது சைன் தீட்டா கணிதத்தில் ட்ரிகோனோமெட்ரியில். அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இந்த இடம் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு சைன் தீட்டான்னு ஆகிடும். இது ஏ பை ஆர், எனக்கு ஆர் தான் வேணும். இதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க, அப்படி கிராஸ் பண்ணிங்கன்னா ஆர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், ஆர் ஈக்குவல் டு ஏ பை இது அப்படியே என்ன ஆகிடும் சைன் தீட்டா. அப்போ மேக்ஸில் நமக்கு ரூல்ஸ் என்ன, 1 பை சைன் தீட்டாங்கிறது என்ன கொசிகன் தீட்டா. அப்போ கொசிகன் தீட்டா மீன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ, இது அப்படியே மேலே போணுச்சு அப்படின்னா கொசிகன் தீட்டா. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், ஆர் கண்டுபிடிச்சாச்சு, ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நமக்கு ஆரையும் டிஎல்லையும் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அதாவது பிரதியிட போகிறோம். இது அப்படியே இருக்கட்டும், டிபி வெக்டர் இந்த μ0 I/4 அப்படியே இருக்கட்டும். இந்த டிஎலுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம் பாருங்க, ஏ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா. இதுக்கு பதில் இதை கொடுத்தாச்சு பாருங்க, கொடுத்தாச்சா. ஆர் ஸ்கொயருக்கு பதில் அதை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க ஆர். இதை அப்படியே 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணுங்க, 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா இந்த வந்துருச்சு பாருங்க, இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். என் கேப் அப்படிங்கிறது யூனிட் வெக்டர், அலகு வெக்டர். இப்போ இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஆல்ரெடி கேன்சல், ஏக்கும் ஏ ஸ்கொயரும் ஆல்ரெடி கேன்சல். மீதி என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இது அப்படியே எடுத்து எழுதுங்க, இதையும் அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த இடம் பாருங்க, இந்த இருக்கு பாருங்க சைன் தீட்டா, இந்த டி தீட்டா என் கேப். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்மால் எலமெண்ட் அட் பி. அதாவது ஒரு மிகச்சிறிய கூறினால் பியில் ஏற்படும் காந்த தூண்டலுக்கான கோவை கண்டுபிடிச்சிருக்கோம், ரைட்டா. இப்போ அடுத்து என்ன சார் அப்படின்னா, ஒரு கண்டக்டர் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்மால் எலமெண்ட், நிறைய சிறு சிறு பகுதிகள் சேர்ந்தது தான் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அதாவது ஈரிலா நேர்கடத்தி. அப்போது இது நம்ம சின்னது கண்டுபிடிச்சோம், இப்போ ஃபுல் இது பார்க்கும்போது இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபுல்லு. அப்போ நமக்கு இந்த சின்ன ஸ்மால் எலமெண்ட் அந்த பாயிண்ட் பி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னென்ன இந்த ஒரு பாருங்க 6. இது அப்படியே டோட்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஸ்மால் அப்படிங்கிறத சிறிய பகுதியை பெருசாக கன்சிடர் பண்ணும்போது அப்படி இன்டகரல் எடுக்கிற மேக்ஸ் ரூல்ஸ் அப்படியே பாருங்கள். இதை பாரு, இங்கே ஒரு இன்டகரல், இங்கே ஒரு இன்டகரல், இங்கே ஒரு இன்டகரல், இதை பாருங்க அப்படியே போட்டாச்சு. ஒன்று நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இன்ட்டு டி தீட்டா என் கேப், ஈக்குவேஷன் நம்பர் 7. இது அப்படியே இன்டகரல் பண்ணால் பி வெக்டர், இது அப்படியே இருக்கட்டும். இது மேக்ஸில் என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இன்டகரல் சைன் தீட்டா டி தீட்டாவை இன்டகரல் பண்ணால் மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா. இந்த பாருங்க மைனஸ் ஆஃப் காஸ் தீட்டா. இதனுடைய லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டனுடைய ஆங்கிள் எவ்வளோ சார் அப்படின்னா, கீழே எவ்வளோ மேலே எவ்வளோ சார் அப்படின்னா, அப் அண்ட் டவுன். டவுன்னா அதாவது கீழே தீட்டா 1 பை 1, அப்படின்னா மேலே மேலே வந்து எவ்வளோ சார் அப்படின்னா பை 2. இதை கொடுத்தாச்சு, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இன்ட்டு என் கேப். அப்போ இதை வந்து இன்டெகிரல் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா முடிஞ்சு போய் இது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், இது அப்படியே வந்துகிட்டே இருக்கு. அப்போ மைனஸ் இது அப்பர் லிமிட், இது லோயர் லிமிட். நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த தீட்டாவுக்கு பதில் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த பாருங்க, இந்த தீட்டா இருக்கிற இடத்துல இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த மாதிரி மைனஸ் பை 2 மைனஸ் லோயர் லிமிட், மைனஸ் லோயர் லிமிட் இது அப்படியே எழுதுங்க. இந்த தீட்டாவுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பாருங்க பை 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க இன்ட்டு என் கேப் யூனிட் வெக்டர். இப்போ எனக்கு என்ன வேணும் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ். அப்போ நான் எப்படி வரிசையை எழுதுகிற மாதிரி இது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்து முன்னாடி எழுதிக்கலாமா, காஸ் பை 1 மைனஸ் ஆஃப் காஸ் பை 2 இன்ட்டு என் கேப், ரைட். இப்போ எனக்கு என்ன சார் வேணும் அப்படின்னா, இதை இங்கே எழுதுறேன், இதை இங்கே எழுதிக்கிறேன். ஃபார் இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர், அதாவது கண்டக்டர். இது என்ன அப்படின்னா, கன்சிடர் லாங் ஸ்ட்ரெயிட் இன்ஃபினிட்டி கண்டக்டர், முடிவிலா நீளமாக கொண்டால் அப்படின்னா, இது கீழே வர 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 இதனுடைய ஆங்கிள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 ஆகிடும். மேலே போக 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 அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் எது அதனுடைய கோண மதிப்பு. அதனால் பை 1 அப்படிங்கிறது கீழே, அப்போ கீழே வர 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 ஆங்கிள் குறையும் 0 ஆகிடும். இப்போ பை 1க்கு பதில் 0ன்னு கொடுங்க.
பை2க்கு பதிலாக மேலே பைன்னு கொடுங்க. அப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இந்த இடத்துல π1க்கு பதிலாக 0, cos 0 நமக்கு என்ன 1. அதேமாரி இந்த இடத்துல π2க்கு பதிலாக பைன்னு கொடுங்க, cos π எவ்வளோ -1. அப்போ பாருங்கள் b வெக்டர் ஈக்குவல் μ0i/4πa cos 0 1 மைனஸ் cos π எவ்வளோ -1. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 + 1 2 அப்படின்னு அர்த்தம். 1 + 1 இப்படி வச்சுக்கோங்க, 1 + 1 2. அப்போ இது அப்படியே பாருங்கள், b வெக்டர் ஈக்குவல் டு μ0i/4πa இன்ட்டு 2. இந்த 2க்கும் 4 கடிங்க 2 பாருங்க. therefore b வெக்டர் ஈக்குவல் டு μ0i 2/a into n gap யூனிட் வெக்டர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. நீங்கள் இது எத்தனை ஸ்டார் சிம்பல் வேணால் கொடுத்துக்கலாம். வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த குறைக்கப்பட்ட பாடப்பகுதியில் அவசியம் நீங்கள் 5 மார்க்கில் இதை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் எழுதி எனக்கு அனுப்புங்க. அப்போ தான் நான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் என் அடுத்த கட்ட முயற்சிக்கு என்னை கொண்டு போகும். ஒரே விஷயம் மாணவர்களுக்கு, திங்க் பாசிட்டிவ் திங்ஸ் வில் ஹேப்பன். நன்றி, வணக்கம் மாணவர்களே.